பிக் பாஸ் ஆடியன்ஸ் விஷயம் தெரியுமா அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 7 இருக்கு இல்லையா, இன்னும் 2 மாசத்துல கூட ஸ்டார்ட் ஆக போதே. அத நம்ம ஆண்டவர் ஹோஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா. ஐயோ 7 வருஷமா இந்த ஷோ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா காரணம் யாரு? நம்ம ஆண்டு. மேபி போன சீசன்ல மட்டும் லைட்டா திக்குமுக்க ஆடினாரு. பட் மத்த சீசன் எல்லாத்துலயுமே நாங்க சாட்டர்டே சண்டே எபிசோட் மட்டும் தான் பார்ப்போம். அதுவும் கமல் சாருக்காக மட்டும் தான் பார்ப்போம். ஏன்னா அவர் கண்டஸ்டன்ட்ஸை புடிச்சு லெஃப்ட் ரைட்னு வாங்குறப்போ இவர் தாண்டா மனுஷன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு வைப் வரும் அப்படின்னு சொல்றதுக்காகவே நிறைய கேங் சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா போன சீசனை மட்டும் பாத்தீங்கன்னா இப்படியும் பேசாம அப்படியும் பேசாம சேஃபா இருந்துக்கணும்பா அப்படின்ற மாதிரியே பேசினதுனாலயா என்னன்னு தெரியல. இன்னும் 2 இயர்ஸ்ல வேற எலெக்ஷன் வருது. இதெல்லாம் மைண்ட வச்சு அவரா கண்டுகிட்டாரா இல்ல நம்ம விஜய் டிவியே சாரி மிஸ்டர் கமல்ஹாசன் சார், நீங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க, இதுக்கு மேல எங்களுக்கு நறுக்கு 4 கேள்வி கேட்கிற மாதிரி தான் ஹோஸ்ட் வேணும், சோ நான் இதுக்கு மேல வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு போஸ்ட போட்டு போயிருங்க சார் அப்படின்னு ஒரு வேளை விஜய் டிவி கேட்டுச்சான்னு தெரியல. அப்படியும் இல்லனா ஏகப்பட்ட படம் தான் லிஸ்ட்ல வச்சிருக்காரு. விஜய் டிவி என்ன காசு கொடுக்கறது, நம்ம படத்துல நடிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி காசு மேல காசு வந்து அப்படின்னு பாட்டு கட்சியில கான்சென்ட்ரேட் பண்ணி படத்துலயும் ஓஹோன்னு வரணும், அரசியல்லையும் ஓஹோன்னு வரணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரான்னு தெரியல. எப்படியோ முடிவு எடுத்துட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்றும் உங்கள் நான் அப்படின்னு மட்டும் கேப்ஷனை போட்டு விட்டு ஒரு பெரிய போஸ்ட் எடுத்து போட்டு விட்டாரு. அந்த போஸ்ட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அன்பார்ந்த பார்வையாளர்களே, சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. ஆனால் இம்முறை இந்த பயணத்தில் இருந்து சிறிய இடைவெளியை எடுத்துக்க போகிறேன். இந்த செய்தியை கனத்த மனதுடன் இதயத்துடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு சில சினிமாக்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்து விட்டேன். ஆக என்னால் இம்முறை பிக் பாஸை தொகுத்து வழங்க இயலாது. உங்கள் இல்லங்களில் உங்களை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்காது. உங்கள் அன்பையும் பாசத்தையும் எனக்காக நீங்கள் பொழிந்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டிருக்காரு, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் நான் போனால் என்ன, இந்த சீசனும் வெற்றியாகும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளியும் வச்சுட்டு உங்கள் நான் அப்படின்னு முடிச்சு விட்டுருக்காரு. அப்ப இவரு போன யார் ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற கேள்வி அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவர் போட்ட இந்த போஸ்டுக்கு மக்கள், அதாவது பிக் பாஸ் ரசிகர்கள் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத படிச்சிருவோம். மகிழ்ச்சி, இனி அந்த இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. வெரி குட் டெசிஷன் தலைவரே, குட் டெசிஷன் அண்ட் ப்ளீஸ் பிரிங் பேக் சிம்பு. கிரேட் டெசிஷன். கண்ட கிறுக்கணுங்க எல்லாம் நீங்க எவ்வளவு நல்ல ஷோவை செஞ்சாலும் வெறும் வெறுப்புல உங்க மேல வன்மத்தை கக்குவாங்க. அடுத்து போட்டாம் பாருங்க ஒருத்தன் கமெண்ட், பவர் ஆஃப் பிரதீப் இஷ்யூ ஒருவேளை இருக்குமோ. சரி, ஒட்டு மொத்தத்துல இம்முறை ஆண்டு பண்ணல, அவருக்கு பதிலாக யார் வர போறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் டிசைடும் பண்ணல. மோஸ்டா சிம்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிறதா நிறைய பேர் பேசிக்கிறாங்க. பட் யார் வர போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இன்னும் 1 மாசத்துல ப்ரோமோல தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.